அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பண்ணுறதுக்கு 3 ரீசன் இருந்தது ஆக்சுவலி. இப்போ என்னுடைய ஃபிலிம் இதில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, சில படங்கள் பண்ணணும், சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும், இல்லைனா என்னை பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய படங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கணும். சில சில இருக்குது, உங்களுக்கு தெரியும், இது தெரியாத ஒரு இது இல்லை. பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம், நான் நிறைய படங்கள் பண்ணுறேன். சின்ன படம் பெரிய படம்னு இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லை. கடந்த 2 வருஷமாக நமக்கு இங்கே ஜெயிச்ச படம், ஜெயிக்காத படம் மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமா சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர, ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதில் மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய படமாக இல்லை. இந்த பெரிய படம் நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோன்னா, அதோட பட்ஜெட், அதில் நடிச்சிருக்கிறவங்க, அதோட டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், இதை வச்சு தான். பட்டு கண்டென்ட்டை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்துலலாம் நிறைய படங்கள் அப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், இல்லைனா ஒரு சின்னதாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இப்போ ஹிட் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள், நிறைய படங்கள் வந்து தைரியமாக ஒரு லைனை யோசிக்கிறாங்க, தைரியமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன், கலை தான் எனக்கு ஃபஸ்ட் கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிவிட்டு இதோட ஒரு லைன் சொன்னார், இதில் 2 பேர் நடிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஆள் நடித்த படமெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதில் 2 பேர் அப்படிங்கும்போது 2 பேர் ஏன் நடிக்கிறாங்க, அப்போ 2 பேரை மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா, அப்போ அவன் 2 பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவாக இருக்கும், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக இப்போ யூடியூப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், இல்லை எதுலையா ஒரு 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 ஸ்டோரியோ இல்லை ஒரு 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 வீடியோ இல்லைனா ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னென்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா மேடை கிடைக்காது. இப்போ ஒருத்தவங்க பாடுறதுக்கோ இல்லை வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ, அட்லீஸ்ட் தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்கே எல்லாருக்குமே ஒரு மேடை தேவைப்படும் போது அது சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணிருச்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது, அதுக்கு பின்னால் வந்து மணி மோட்டிவ் கிடையாது. ஃபர்ஸ்ட்டில் ஃபேம் தான். நம்மளை எல்லாருக்கும் தெரியணும், 4 பேர் நம்மளை லைக் பண்ணணும், நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அது விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு ஒரு போலித்தனமானது தான். ஆனால் ஒரிஜினலாக அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஒரிஜினலாக அவங்க அப்படி ரியல் கேரக்டராக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்டில் நம்ம லைக் எதிர்பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எப்படி வந்து நிற்கிதுன்னா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் லைக் அதிகமாக வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, அவங்க ரியலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேக்காக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டராக தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை, அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் இது அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்டு. அதில் ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோபமும் எப்படி வந்து அவங்கள வேற மாதிரி மாற்றுதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலாக தோணுச்சு, ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா வெறுமனே ஒரு 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 இன்ட்ரோ, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, இப்படியெல்லாம் பண்ணுறதை விட ஒரு ஒரு 2 பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சிக்கிற மாட்டாங்க வெளியில். எனக்கு கோவமாக இருந்தால் நான் கோவமாக இருக்கேன்னு உள்ளே தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. பட் அந்த கோவத்தை மியூசிக்கில் காமிக்கணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இருந்ததுனால இந்த படம் பண்ணணும்னு ஆசை. இது வந்து ரீசன் ஒன்று. 2வது ரீசன் வந்து இதோட டைரக்டர் ஆக்சுவலி அவர் யாருன்னு கேட்கும்போது, அவர் இதான் ஃபஸ்ட்டு படம். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு டவுட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது அப்புறம் மெயின் அவர் என்னென்னா, அவர் வந்து இதுக்கு முன்னால் அவர் வந்து போலீஸில் இருந்தாராம். அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, எல்லாருமே ஐடிலேருந்து வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வராரு. அப்படிங்கும்போது அவருடைய அந்த ஒரு தாகம் அது படத்து மேலே இருந்தது. ஸோ அப்போ ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இதோட ப்ரொடியூசர் அவர் இதில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆக்சுவலி. அவரும் ஆக்சுவலி கலையுமே என்னென்னா, இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதில் வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டாங்க. நம்மளுமே வந்து ஒரு பில்டப்பு, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் பண்ணுவோம். பட் ஏதோ வகையில் நமக்கு என்ன ஆகுனா, ஒரு எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைலாம் ஒரு மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி. என்ன ஆகுனா, அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான படம் பண்ணுறோம்பாங்க. எல்லாருமே முதல்ல சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோடனே, சரி ஓகே நம்ம கேட்குறோம். என் நம்பர் எப்படியோ வாங்கி கடைசியில் அவர் என்ன சொன்னார்,
இந்த படத்தில் மொத்தமே 3 பேர் தான் சார் அப்படின்னாரு. ஏன்னா சரி 3 பேர் நடிக்கிறாங்க போல நினச்சேன். அதில் என்னென்னா அவரே தான் நடிக்கிறார், அவர் தான் டைரக்டர், அவர் தான் எடிட்டர், எல்லாமே. அப்புறம் கேமரா யாருங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு சார், அவர் எடுப்பார் அப்படின்னாரு. சரி எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்கேன்னா இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் அவரோட பட்ஜெட்டே ஒரு 2 lakhs அந்த மாதிரி ஏதோ படம் எடுக்கிறேன், நீங்கள் மியூசிக் வந்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளாம் சேர்ந்து பண்ணிடலான்னாரு. ஸோ இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை. நான் இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், உங்கள் கான்செப்ட் நல்லா இருக்குது, எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி இன்னொருத்தவங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு என்ன. ஸோ எல்லா படத்தோட அணுகுமுறையும் நம்ம இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச படம் இது. 2 பேர் நடிக்கிறாங்களா, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கதை கேட்க ஆரம்பித்தோம். கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம். இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பட்ஜெட்டாக வேணால் சின்ன படமாக இருக்கலாம், பட்டு கண்டென்ட்டாக இது வந்து கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய படம். அப்புறம் படம் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி. ஏன்னா ஒரு படம் ஆனாலும் ஒரு இப்போ இந்த படம் ஓடுது, இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த படம் கண்டென்ட்டாக எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதோட லைன், இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு. ரீசெண்ட் டைமிங்கில் நிறையா எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப்சீரிஸ் வந்திருக்கு, நிறையா படங்கள் கூட வந்திருக்கு. பட் இந்த படம் அந்த பேட்டர்னில் இல்லாமல் நம்ம ரியலாக நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க, நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒருத்தங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது. இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரேம் சார், ரவி சார், இவங்க எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சின்ன ரொம்ப இல்லை இதில் என்ன சொல்கிறது, மினிமமாக ஒரு 5-6 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. பட் சீன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. இந்த படம் சின்னதாக இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒரு போக போக. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வரிசையில் நான் பண்ணிட்டு இருக்கிற வரிசையில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, ஏதோ நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம். என்னோட மியூசிக்கில் ஆக்சுவலி சாங்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். பட் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.